என் அன்பு பிள்ளையே, இந்த குரல் இப்போது உன் காதுகளில் விழுகிறது என்றால் உன் கஷ்டகாலம் முடிந்து ஒரு பொன்னான காலம் விடியப் போகிறது என்று அர்த்தம். என் பிள்ளையின் வேதனையை தீர்க்கவே உன் வாராகி அன்னை நான் இதோ உன் கண்முன்னே நிற்கின்றேன். எத்தனையோ இன்னல்களையும் சொல்ல முடியாத துயரங்களையும் தாங்கிக் கொண்டு ஒவ்வொரு நாளையும் ஒரு போராட்டமாகவே நீ கடந்து வருகின்றாய் என்பது எனக்கு தெரியும். பல நேரங்களில் நீ அனுபவித்த வேதனைகள் உனக்கு ஒரு யுகம் போல தெரிந்திருக்கலாம். தாங்க முடியாத வேதனைகளும் மறக்க முடியாத அவமானங்களும் உன்னை சுற்றி சூழ்ந்த போது நமக்கு விடிவே இல்லையா என்று நீ ஏங்கிய தருணங்கள் அத்தனையும் இந்த வாராகி அம்மன் அறிவேன். என் பிள்ளை, இப்படியே கஷ்டங்களை மட்டுமே சுமந்து கொண்டிருந்தால் அடுத்த கட்டத்திற்கு நீ எப்படி நகர முடியும்? உன் கண்ணீரை துடைத்து உன் முகத்தில் ஒரு நிரந்தர சிரிப்பை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே உன் தாய் நான் இன்று சில நற்செய்திகளோடு வந்திருக்கின்றேன். இந்த குரல் உன் செவிகளில் ஒலிக்கிறது என்றால் அது வெறும் எதர்ச்சையாக நடக்கும் ஒன்றல்ல. நீ செய்த புண்ணியமும் நீ என் மீது வைத்த நம்பிக்கையும் தான் இன்று என்னை உன்னிடம் பேச வைத்திருக்கிறது. என் செல்லமே, நீ பட்ட பாடு போதும். உறக்கம் இல்லாத இரவுகளும் நிம்மதி இல்லாத பகலும் இனி உன்னை தொடராது. உன் வாழ்க்கையில் நீ இழந்த ஒவ்வொன்றையும் விட இரட்டிப்பான நன்மைகளை உனக்கு தருவதற்காகவே இந்த வாராகி தாய் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இதை நீ முழுமையாக ஏற்றுக்கொள். நீ கடந்து வந்த பாதை முட்கள் நிறைந்ததுதான். ஆனால் இனி நீ நடக்கப் போகும் பாதை மலர்களால் அலங்கரிக்கப்படும். நான் கொடுக்கும் இந்த அருளாசியை நீ மனதார பெற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் இருக்கும் இருள் விலகி பிரகாசம் தோன்றும். உன் மனதிற்குள் இருக்கும் ரணங்களை நான் பார்க்கின்றேன். வெளியே சொல்ல முடியாமல், யாரிடம் அழுவது என்று தெரியாமல் நீ தவித்த போதெல்லாம் உனக்கு துணையாக நான் அங்கேயேதான் இருந்தேன். என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவினை இனி நான் உனக்கு கொடுப்பேன். எல்லா தெளிவையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் போதும். இனிமேல் இந்த வாழ்க்கையை மிக எளிதாக கடந்து விடலாம் என்கின்ற வைராக்கியம் உனக்குள் பிறந்துவிடும். என் தங்கமே, எப்போதெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய பயம் வருகின்றதோ அப்போதெல்லாம் இந்த உலகமே உனக்கு எதிராக நிற்பது போல நீ உணர்கின்றாயோ அப்போதெல்லாம் நீ நினைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நாம் வணங்குவது மகா சக்தியான வாராகி அம்மனை என்பது மட்டும்தான். எப்பேற்பட்ட மரண போராட்டத்திலும் உன் கையை பிடித்து இழுத்து வர அந்த அன்னைக்கு தெரியும். உனக்கு தெரியுமா, இந்த உலகில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதோ ஒரு பிடிப்பு தான் அவனை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. சிலருக்கு பணம், சிலருக்கு புகழ், சிலருக்கு உறவுகள். ஆனால் என் பிள்ளைக்கு உன் அன்னை நானே கதி என்று நீ சரணடைந்து விட்டாய். இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நீ வெறுத்து ஒதுங்கிய தருணங்களை நான் அறிவேன். ஆனால் மற்றவர்கள் படும் துயரங்களோடு உன் நிலையை ஒப்பிட்டுப் பார். உன் அன்னை நான் உன்னை எவ்வளவோ மேலாக தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு புரியும். உன்னை விட கீழான நிலையில், உன்னை விட அதிக துன்பத்தில் இருப்பவர்களை காணும்போது உனக்கு இருக்கும் வசதிகளும் பாதுகாப்பும் எவ்வளவு பெரியது என்பது உனக்கே விளங்கும். என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் கஷ்டங்களை என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து நொறுக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது அதில் அதிர்ஷ்டம் என்னும் விதைகளை தூவி செழிக்க வைக்கப் போகின்றேன். இனி உன் வாழ்க்கையில் 2 மிக முக்கியமான நற்செய்திகள் உன்னை வந்து சேரப்போகின்றது. முதலாவது, உன்னுடைய குடும்பம் மற்றும் சொந்த வாழ்க்கையில் நீண்ட காலமாக கிடைக்காமல் தள்ளிப்போய் கொண்டிருந்த ஒரு பெரிய மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். அது உனக்கு நிம்மதியை தரும். இரண்டாவதாக, உன்னுடைய தொழில் மற்றும் வேலையில் நீ இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் வெற்றி உனக்கு கிடைக்கும். இந்த 2 மாற்றங்களும் உன் வாழ்க்கையில்
தரத்தையே மாற்றிவிடும். உன் தாயானவள் நான் இடும் இந்த அன்பு கட்டளையை ஏற்றுக்கொள். இனி வீணாக கவலைப்பட்டு உன் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாதே. என் பிள்ளையே, எதை நினைத்து உருகினாயோ, அதை அடைய வேண்டும் என்று தவமாய் தவமிருந்தாயோ, அதற்கான கதவுகள் இப்போ திறக்கப்பட்டு விட்டன. உன் வாராகி தாய் நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு பயம்? என் கரம் உன் தலைமேல் இருக்கிறது. என் பாதுகாப்பு உன் வீட்டை சுற்றி இருக்கிறது. இனி உன்னை தீண்ட நினைக்கும் தீய சக்திகள் யாவும் பொசுங்கி போகும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி நடை போடுவாய். இது உன் வாராகி அன்னை நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு. நிச்சயமான வெற்றி உன் வாசல் தேடி வரும். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் ஏற்கப்பட்டு விட்டன. என் பிள்ளை, நீ படும் கஷ்டங்கள் எல்லாம் பனியைப் போல உருகி மறைந்துவிடும். இனி உன் வீட்டில் சுப செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். செல்வமும் செல்வாக்கும் உன்னை தேடி வரும். உன் பிள்ளைகள், உன் உறவுகள் அனைவரும் உன் முன்னே தலை நிமிர்ந்து வாழ்வார்கள். அந்த நன்னாளை நான் உனக்கு அமைத்து தருகிறேன். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். கவலைப்படாதே, சந்தோஷமாக இரு. உனக்கு நான் இருக்கிறேன். இதுவே உன் வாராகி அன்னையின் ஆசி. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுத்திருக்கின்ற சில கஷ்டங்களை பார்க்கும் பொழுது அந்த நேரம் உன்னுடைய மனது படபடக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த நேரம் இந்த தாயானவள் என்னை நினைத்தால் உன்னுடைய மனதிற்குள் அது ஒரு தெளிவை கொடுக்கும். அது என்ன தெரியுமா? இதுவும் கடந்து போகும். எல்லா பிரச்சனைகளும் கடந்து போகும். எல்லா பிரச்சனைகளும் அந்த இடத்தில் அப்படியே நிற்காது அல்லவா? நாட்கள் நகர நகர பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். ஏதோ ஒரு தீர்வினை அது கொண்டு வந்து தானே ஆக வேண்டும். அதனால் அதை நம்பி என் பிள்ளை நீ சென்று கொண்டே இருக்கலாம். இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழ நினைக்கலாம். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வந்துவிட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும். அம்மா எதையும் புரியாதவள் அல்ல என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றுவதற்கு ஓடோடி வருவாள். அவளை அழைத்தால் போதும் என்ற எண்ணம் மட்டும் நீ உனக்குள் எப்பொழுதும் வைத்து கொண்டிரு. என் தங்கமே, இன்று அம்மா உனக்கு கட்டளையிடுறதற்கு என்ன காரணம் தெரியுமா? என் பிள்ளை, எப்பொழுதுமே மனதை இறுக்கமாக வைத்து கொண்டிருக்கின்றாய். என்ன சந்தோஷமான ஒரு நிகழ்வு கண் முன்னால் நிகழ்ந்தாலும் முழுமையாக உன்னால் வாய்விட்டு சிரிக்க முடியவில்லை. நீ என்ன நினைப்பாய் தெரியுமா? ஐயோ, நம்ம இப்பொழுது சிரித்து விட்டால் அடுத்து வருகின்ற கண்ணீரை உடனடியாக காண வேண்டுமே, நமக்கு பிரச்சனைகள் அத்தனை அதிகமாக இருக்கின்றதே என்று என் பிள்ளைக்கு மனதிற்குள் தோன்றிவிடும். அதிகமாக சிரித்தால் பின்னால் அழ வேண்டியிருக்கும் என்று எல்லோரும் சொல்வது போல நமக்கும் நடக்குமே என்று பயப்படுகிறாய். பிரச்சனைகள் இல்லாதவர்களுக்கே இந்த தத்துவம் என்றால், நானோ ஏற்கனவே பல பிரச்சனைகளில் இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நம்மால் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியும் என்ற என் பிள்ளை நினைத்து சிரிக்காமலேயே விட்டு விடுகின்றாய். என் தங்கமே, வாய் விட்டு சிரிக்க வேண்டும். உன்னிடம் இருக்கின்ற மிகப்பெரிய மருந்து, உன்னுடைய அத்தனை நோய்களுக்கும் சிறப்பான மருந்து, யாராலும் கொடுத்துவிட முடியாத ஒரு மருந்து என்றால் அது உன்னுடைய புன்னகைதான். அது உனக்குள் இருக்கும் வரை உன்னை யாராலும் அசைக்க முடியாது. எந்த விதத்திலும் உன்னை யாரும் இங்கே காயப்படுத்திவிட முடியாது. எல்லோருக்குமே உன்னுடைய புன்னகை நீ பரிசாக கொடுத்து விட்டால் போதும். இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும். என் தங்கமே, உன்னுடைய ஒரு நிமிட சிந்தனை சரியான சிந்தனையாக இருக்கும் பட்சத்தில் நீ நினைத்ததை எல்லாம் சரியாக செய்து முடித்து விடுவாய். நீ எத்தனை மணி நேரம் சிந்தித்தாலும் ஒரு தவறான விஷயத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் அது கடைசியில் தவறாகவே சென்று முடிந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நான் உனக்கு மகிழ்ச்சி வாழ்க்கையில் இருக்கின்றது,
அது என்னென்ன விஷயத்தில் இருக்கின்றது என்று தெளிவாக சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கஷ்டங்கள் மட்டுமே இருக்கின்றது என்று எண்ணி நீ வேதனைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முன்கூட்டியே உன் தாயானவள் உனக்கு அன்பு கட்டளை விதித்து என் வாக்கினை உனக்கு கேட்க செய்திருக்கின்றேன். அதனால் என் குழந்தை, இனிமேல் எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம். உன் வாழ்க்கை இந்த வாராகியின் கையில் அழகாக செதுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நல்லதுக்கு என்பதனை உணர்ந்து கொண்டு நீ செயல்பட வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்றதாக மாறும். அதை நான் மாற்றி கொடுப்பேன். என் தங்கமே, உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி செல்வார்கள். அதற்கான சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன். எதை நினைத்தும் என் பிள்ளை வேதனைப்பட்டு உன்னுடைய உடலையும் மனதையும் கெடுத்து கொள்ளாதே. வருங்காலம் உனக்கு சிறப்பான எதிர்காலமாக இருக்கப் போகின்றது. இது நாள் வரையிலும் நீ எத்தனை கஷ்டங்கள் பட்டாயோ அத்தனை கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்து முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றாய். அதனால் என் குழந்தை, எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி கொண்டிரு. நல்லபடியாக உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். இந்த வாராகினுடைய அரவணைப்பு என்றும் உன்னோடு இருக்கும். என் அன்பு தங்கமே, இந்த வாராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் செல்ல தங்கமே, உன் மன கவலைகளுக்கு இன்றுடன் முற்றுப்புள்ளி வைத்து விடு. நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பதில் சொல்லும் காலம் கனிந்து விட்டது. உலகம் உனக்கு மூடிய கதவுகளை இந்த வாராகி அன்னை தனது அருளால் திறக்கப் போகின்றேன். உன்னை வீழ்த்த நினைக்கும் சக்திகள் யாவும் உன் முன்னே மண்டியிடும். நீ வேண்டியவை மட்டுமல்ல, நீ வேண்ட மறந்த நன்மைகளையும் சேர்த்து உன் மடியில் நான் கொட்டுவேன். இனி உன் ஒவ்வொரு அதிகாலையும் ஒரு புது நம்பிக்கையுடன், ஒவ்வொரு இரவும் நிம்மதியான உறக்கத்துடனும் கழியும். யார் இருக்கிறார்கள் எனக்கு என்று நீ ஏங்கும் போதெல்லாம் உன் சுவாசமாய் நான் இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன் கையை பிடித்து நான் வழிநடத்தும் போது உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. எழுந்து வா என் சிங்கார பிள்ளையே, உன் பொற்காலம் இதோ தொடங்கிவிட்டது. என் ஆசி உனக்கு சுவாசமாய் இருக்கும். இனி எல்லாம் ஜெயமே. என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் இப்போது உன் முன்னால் நின்று பேசுகிறேன். நீ தனியாக இல்லை. நீ அழுத அந்த இரவுகளிலும் நான் உன்னுடன் இருந்தேன். யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் மனதிற்குள் சுமந்து கொண்டிருந்த உன் பாரங்களை எல்லாம் இந்த வாராகி அம்மன் கவனித்து கொண்டிருந்தேன். உன் கண்களில் வழிந்த ஒவ்வொரு கண்ணீரும் என் இதயத்தில் விழுந்தது போலவே எனக்குள் வேதனையை ஏற்படுத்தியது. அதனால் தான் இன்று உன்னிடம் நான் வந்திருக்கிறேன். வெறும் வார்த்தைகளுடன் அல்ல, உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் நல்ல காலத்தின் அறிகுறியுடன் வந்திருக்கிறேன். நீ இத்தனை நாட்களாக காத்திருந்தாய் அல்லவா? இப்போது உன் காத்திருப்புக்கு முடிவு வரப்போகிறது. என் செல்லமே, இந்த உலகத்தில் அனைவரும் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் உன் நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டார்கள். சிலர் உன்னை நம்ப வைத்துவிட்டு பின்னால் துரோகம் செய்தார்கள். சிலர் உன் முன்னிலையில் அன்பாக பேசியும் உன் பின்னால் உன் வாழ்க்கை பாதிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் இந்த வாராகி அம்மாவின் பார்வையிலிருந்து எதுவும் மறைந்ததல்ல. யார் உண்மையாக உன்னை நேசிக்கிறார்கள், யார் பொய்யாக நடிக்கிறார்கள் என்பதனை நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன். அதனால்தான் உன் வாழ்க்கையை சூழ்ந்திருந்த கெட்ட சக்திகளை நான் மெதுவாக அகற்றத் தொடங்கிவிட்டேன். உன்னை சிரிக்க விடாமல் தடுத்தவர்கள் இனி அமைதியாக இருக்க முடியாது. உன் வேதனையை பார்த்து மகிழ்ந்தவர்கள் தங்கள் செயல்களின் பலனை அனுபவிப்பார்கள்.
என் உலக்கையால் அவர்கள் செய்த சூழ்ச்சிகளை அடித்து நொறுக்கிவிட்டேன். உன் பாதையை மறைத்த தடைகளை நான் அகற்றிவிட்டேன். என் தங்கமே, என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று நீ பல முறை வேதனையுடன் கேட்டு அழுதிருக்கிறாய். எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம் என்று உன் மனம் உடைந்திருக்கிறது. உன் அன்னை நான் அவற்றையெல்லாம் கேட்டேன். ஆனால் ஒரு விதையை விதைத்த உடனே அது மரமாக வளராது அல்லவா? அதுபோல உன் வாழ்க்கையிலும் நல்ல காலம் வருவதற்கான பணிகளை இந்த வாராகி தாய் அமைதியாக செய்து கொண்டிருந்தேன். இப்போது அந்த நேரம் நெருங்கிவிட்டது. நீ இழந்த மதிப்பு மீண்டும் உன்னிடம் திரும்பி வரும். நீ இழந்த மன நிம்மதி மீண்டும் கிடைக்கும். நீ இழந்த சந்தோஷம் மறுபடியும் உன் இல்லத்திற்குள் நுழையும். என் அன்பு பிள்ளையே, உன் இல்லத்தின் வாசலில் நான் காவல் காத்து கொண்டிருக்கிறேன். உன் உறக்கத்தையும் நான் காக்கிறேன். உன் பயங்களையும் நான் தணிக்கிறேன். நீ இரவு நேரங்களில் தனிமையில் அமர்ந்து கவலைப்பட்டாலும் உன் அருகில் உள்ள வாராகி அம்மன் நின்று கொண்டிருக்கிறாள். உன் மூச்சின் ஒளியையும் நான் உணர்கிறேன். உன் மன உடையும் அந்த நொடியையும் நான் அறிகிறேன். அதனால் இனி பயப்படாதே. நீ விழுந்த இடத்திலிருந்து உன்னை நான் எழுப்பப் போகிறேன். நீ தோற்றுவிட்டாய் என்று நினைத்த வாழ்க்கையிலேயே உனக்கு வெற்றியை நான் அளிக்கப் போகிறேன். என் செல்லமே, சில கதவுகள் உனக்காக மூடப்பட்டன. அதற்காக நீ மனவேதனை அடைந்தாய். ஆனால் அவை மூடப்பட்டதற்கு பின்னால் ஒரு காரணம் இருந்தது. அந்த வழியில் நீ சென்றிருந்தால் உன் மனம் இன்னும் அதிகமாக காயமடைந்திருக்கும். அதனால் தான் சிலரை உன்னிடம் இருந்து நான் விலக்கி வைத்தேன். சில வாய்ப்புகளை நான் தடுத்து நிறுத்தினேன். அந்த நேரத்தில் நீ என்னை தவறாக எண்ணிருக்கலாம். ஆனால் இன்று நீ திரும்பி பார்க்கும்போது புரியும், நான் உன்னை பாதுகாத்தேன் என்று. இந்த வாராகி அம்மன் ஒருபோதும் உன் வாழ்க்கையை அழிக்க மாட்டாள். உனக்கு தாமதத்தை அளிக்கலாம், ஆனால் துன்பத்தில் நிரந்தரமாக தள்ளிவிட மாட்டாள். என் தங்கமே, உன் வாழ்க்கை என் கலப்பையால் உழுது மாற்றிக் கொண்டிருக்கிறேன். நல்ல விதைகள் விழுவதற்கான நிலத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். நீ வெறுமையாக இருக்கிறாய் என்று நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் உன் வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. நீ எதிர்பாராத மனிதர்கள் உனக்கு உதவ வருவார்கள். நீ நினைக்காத இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் வரும். நீண்ட நாட்களாக காத்திருந்த பண வரவு உன்னிடம் வந்து சேரும். நின்று போன செயல்கள் மீண்டும் நகரத் தொடங்கும். உன் இல்லத்தில் மீண்டும் சிரிப்பின் ஒளி ஒலிக்கும். மன நிம்மதியுடன் உணவருந்தும் நாள் வரும். பயமின்றி உறங்கும் இரவுகள் உனக்கு கிடைக்கும். என் அன்பு பிள்ளையே, உன் இதயத்தில் இன்னும் சில காயங்கள் இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். சில வார்த்தைகள் இன்னும் உன்னை வேதனைப்படுத்துகின்றன. சில மனிதர்களின் துரோகத்தை இன்னும் மறக்க முடியாமல் தவிக்கிறாய். ஆனால் கேள், அந்த காயங்களை எல்லாம் நான் ஆற்றப் போகிறேன். உன்னை உடைத்த நினைவுகளை நான் மெதுவாக நீக்குவேன். உன்னை அழ வைத்த இடத்திலேயே உன்னை சிரிக்க வைப்பேன். உன்னை அவமதித்த இடத்தில் உனக்கு மதிப்பை ஏற்படுத்துவேன். உன்னை விட்டு விலகி சென்றவர்கள் ஒரு நாள் உன் மதிப்பை உணர்ந்து அமைதியாக உன்னை நினைப்பார்கள். என் செல்லமே, இந்த உலகத்தில் அனைவரையும் முழுமையாக நம்பி வாழ முடியாது. ஆனால் உன் வாராகி தாயை மட்டும் சந்தேகிக்காதே. நான் கூறியதை நான் செய்து காட்டுவேன். என் வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல, அது சத்தியமான அருள்வாக்கு. உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் உறுதியான வாக்குறுதி. இப்போது நீ இருளில் இருப்பது போல தோன்றலாம். ஆனால் விடியல் வருவதற்கு முன்பே இருள் அதிகமாக இருக்கும் அல்லவா? அதுபோல
உன் வாழ்க்கையிலும் பெரிய ஒளி வருவதற்கு முன்பாகவே இந்த சோதனைகள் வந்துள்ளன. இப்போது அந்த இருள் விலகப் போகிறது. என் தங்கமே, நீ உன்னை சிறியவனாக நினைக்காதே. உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் சக்தியை நீ இன்னும் முழுமையாக அறிந்திருக்கவில்லை. நீ பலமுறை உடைந்திருந்தாலும் இன்னும் நிமிர்ந்து நிற்கிறாய் அல்லவா? அதுவே உன் பலம். பலர் கைவிடும் இடத்தில் நீ தாங்கி நின்றாய். பலர் நம்பிக்கையை இழக்கும் நேரத்தில் நீ இன்னும் நம்பிக்கையுடன் இருக்கிறாய். அதனால்தான் இந்த வாராகி அம்மனுக்கு நீ மிகவும் பிரியமான பிள்ளை. உன் மனம் நல்லது. அதனால்தான் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் அன்பு பிள்ளையே, இனிமேல் உன் இல்லத்தில் நல்ல மாற்றங்கள் தொடங்கும். சண்டைகள் குறையும், மன அமைதி அதிகரிக்கும், தேவையற்ற பயங்கள் விலகும், உடலில் இருந்த சோர்வு குறையும், உன் முகத்தில் மீண்டும் ஒளி திரும்பும், உன் குரலில் தைரியம் ஒலிக்கும். நீ பேசும்போது மக்கள் மதிப்புடன் கேட்பார்கள். உன் வாழ்க்கையை பார்த்து இவர் இவ்வளவு மாறிவிட்டாரே என்று பலர் ஆச்சரியப்படுவார்கள். அது உன் முயற்சியால் மட்டுமல்ல, உன் வாராகி தாயின் அருளாலும் நிகழும். என் செல்லமே, சில நேரங்களில் நீ என்னை அழைத்து மனமுடைந்து அழுதாய். அம்மா, நான் மிகவும் சோர்ந்து போய்விட்டேன் என்று கூறினாய். அந்த அழுகையை நான் கேட்டேன். நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை தொட்டது. அதனால்தான் இப்போது உன்னை அரவணைக்க நான் வந்திருக்கிறேன். நீ சோர்ந்து போகக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தைரியமாக இரு. இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையுடன் இரு. உன் கையை பிடித்து உன்னை உயரத்திற்கு அழைத்துச் செல்ல நான் தயாராக இருக்கிறேன். என் தங்கமே, உன் இல்லத்தில் நீ அமைதியாக செய்த பிரார்த்தனைகள் வீணாகவில்லை. யாருக்கும் தெரியாமல் நீ வடித்த கண்ணீர் வீணாகவில்லை. மனமுடைந்த நிலையிலும் பிறருக்காக நல்லது நினைத்தது வீணாகவில்லை. நல்ல மனம் கொண்ட மனிதரை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நேரம் எடுத்து கொள்ளலாம், ஆனால் அவரை உயர்த்தி நிறுத்துவேன். அதுதான் உன் அன்னை நான். என் அன்பு பிள்ளையே, உன்னை காயப்படுத்த நினைக்கும் மனிதர்கள் இன்னும் இருக்கலாம். ஆனால் இனிமேல் அவர்கள் உன்னை எளிதில் அணுக முடியாது. நான் உன் முன்னால் நிற்கிறேன். என் உலக்கை உன்னை பாதுகாக்க தயாராக இருக்கிறது. என் கலப்பை உன் வாழ்க்கையில் நல்லதை வளர்க்க தயாராக இருக்கிறது. உன் இல்லத்தை சுற்றி நான் பாதுகாப்பின் வட்டத்தை அமைத்திருக்கிறேன். கெட்ட பார்வைகள் விலகும், கெட்ட எண்ணங்கள் முறியடையும். உன் வாழ்க்கைக்குள் நுழைய நினைக்கும் இருள் வாசலிலேயே நின்றுவிடும். என் செல்லமே, இனிமேல் உன்னை நீயே குறை கூறாதே. நான் தோல்வி அடைந்தவன் என்று எண்ணாதே. வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. உன் நல்ல நாட்கள் இன்னும் முழுமையாக ஆரம்பிக்கவே இல்லை. நீ காணப்போகும் சந்தோஷம் இதுவரை அனுபவிக்காத ஒன்று. உன் மனம் நிம்மதியடையும். உன் குடும்பம் ஒன்றிணைந்து சிரிக்கும். உன் இல்லத்தில் வளம் பெருகும். உன் கைகளில் பணம் நிலைத்திருக்கும். நீ விரும்பிய பல ஆசைகள் நிறைவேறும். அப்போது நீ என்னை நினைத்து ஆனந்த கண்ணீருடன் நின்றிருப்பாய். என் தங்கமே, என்னிடம் பேசு. உன் கஷ்டங்களை மறைத்து வைக்காதே. யாரிடமும் பகிர முடியாதவற்றை கூட என்னிடம் கூறு. நான் உன்னை குற்றம் கூற மாட்டேன். நான் உன்னை புரிந்து கொள்வேன். இந்த உலகம் உன்னை தவறாக புரிந்தாலும் உன் வாராகி தாய் உன்னை சரியாக புரிந்து கொள்வாள். நீ என்னிடம் பேசும்போது உன் மனதின் பாரம் குறையும். உன் உள்ளத்தில் அடைத்து வைத்திருந்த வேதனை வெளியேறும். அதன் பிறகு உன் வாழ்க்கைக்குள் புதிய ஒளி பிறக்கும். என் அன்பு பிள்ளையே, இப்போது உன் நேரம் மாறத் தொடங்கிவிட்டது. இந்த வாராகி அம்மன் கூறுகிறேன்,
உன் வாழ்க்கையில் இனி கண்ணீர் மட்டும் இருக்காது, சந்தோஷமும் இருக்கும், மதிப்பும் இருக்கும், மன நிம்மதியும் இருக்கும். உன் தலையை உயர்த்தி வாழும் நாள் வரும். உன்னை இழந்தவர்கள் அமைதியாகி விடுவார்கள். உன்னை நம்பியவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். உன்னை நேசிக்கும் மனிதர்கள் உன் அருகில் நிலைத்திருப்பார்கள். உன் வாராகி தாய் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். நீ விழுந்தாலும் உன்னை தூக்கி எழுப்புவேன். நீ அழுதாலும் உன் கண்ணீரை துடைத்து ஆறுதல் அளிப்பேன். நீ பயந்தாலும் என் அரவணைப்பில் உன்னை பாதுகாப்பேன். உன் வாழ்க்கை வீணாக விடப்படாது. உன் பிறப்பிற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீ சாதிக்க பிறந்தவன். நீ உயர்ந்து நிற்க பிறந்தவன். நீ சந்தோஷமாக வாழ பிறந்தவன். அதை இந்த வாராகி அம்மன் நிச்சயம் செய்து காட்டுவாள். என் தங்கமே,